ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டலீங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் ரீல்ஸ் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து காட்டுது. ஒவ்வொரு சில பேர்த்துக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டாது. இது எதனால் காட்ட மாட்டேங்குது, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்க. இதில் உங்கள் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து அப்டேட் கேட்டிருக்கா, ஏதாவது நியூ அப்டேட் கேட்டுருக்கான்னு பார்த்துக்கங்க. ஏன்னா நியூ அப்டேட்டில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃபெசிலிட்டி விட்டுருக்காங்க, இந்த ஃபீச்சர் விட்டுருக்காங்க. அதனால் நீங்கள் அப்டேட் கேட்டிருந்தா அப்டேட் பண்ணிங்க. என் மொபைல் அப்டேட் கேட்டிருக்கு, அதெல்லாம் அப்டேட் பண்ணங்காட்டி தான் எனக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டுச்சு. அது மாதிரி நீங்களும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் அந்த ரீல்ஸ் உங்களுக்கு என்ன ரீல்ஸ் வேணுமோ அந்த ரீல்ஸில் நீங்கள் இப்போ எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு என்ன ரீல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ரீல்ஸை எடுத்துட்டு இதில் வந்து லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணுற ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற ஆப்ஷனில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரீல்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிருங்க. இது வந்து ஒரு டெக்னிக். சப்போஸ் ஒரு சில ரீல்ஸை வந்து டவுன்லோட் பண்ண ஆப்ஷனே இருக்காது. அது எதனாலனா அவங்க வந்து அந்த ரீல்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுற அப்படின்னா, இப்போ அட்வான்ஸ் ஒரு ரீல்ஸை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பாருங்க, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் சொல்லி லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அதில் தான் நம்ம வந்து ஒரு சில அப்டேட் பண்ணணும். இதில் பாருங்க, டவுன்லோடிங் யுவர் ரீல்ஸ் அப்படிங்கிறதுல கீழே அலோ பீப்புள் டு டவுன்லோட் யுவர் ரீல்ஸ் அப்படிங்கிறதுனா இது ஆஃப்ல இருக்குது. ஆஃப்ல இருந்துச்சுன்னா உங்கள் ரீல்ஸை யாருனாலையும் டவுன்லோட் பண்ண முடியாது. இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க ரீல்ஸை யார் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அவங்க எனேபிள் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. எனேபிள் பண்ணியிருந்தா உங்களால் அடுத்த ரீல்ஸாக இருந்து டவுன்லோட் பண்ண முடியும். இல்லை ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்களால டவுன்லோட் பண்ண முடியாது. சரிங்களா? இது மாதிரி தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில ரீல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. அவங்க தான் லாக் பண்ணியிருப்பாங்க, அதாவது பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனை. சரிங்களா? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் எனக்கு எது பண்ணி வரவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனக்கு ஷோ ஆக மாட்டேங்குது, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு அட்மினுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? அது எப்படின்னா செட்டிங்ஸில் ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த ஹெல்ப் சென்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம்னு இருக்குது. அந்த ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளத்தை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாகவே ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து மெசேஜாக நீங்கள் ரிப்ளை பண்ண முடியுங்க. சரிங்களா? இப்படி வந்து அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்படி ஏன்னா மோஸ்ட்லி நெறைய வந்து அந்த அப்டேட் பண்ணாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரு. அப்படி இல்லைன்னா, அவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதனால தான் உங்களுக்கு வந்து ரீல்ஸ டவுன்லோட் பண்ண முடியாதுங்க. இந்த வீடியோல டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு இப்ப தான் புதுசா வரீங்க, நம்ம சேனல மோட்டிவேட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அழுத்தி ஆள் குடுக்க மறந்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன் நண்பர்களே. பை. டேக் கேர்.